இருக்கீங்க? என்ன ஒரு தின்னு சார்ந்திருக்கீங்க? என்ன ஏரியாக்குள்ள விசாரிச்சு பார். என்னன்னு மைனர் குஞ்சுங்கிற பேரை கேட்டா. என்ன குஞ்சு? மைனர் குஞ்சு. மைனர் குஞ்சு. மைனர் எங்க இருக்காரு? குஞ்சு எங்க இருக்கு? நான் தான் மைனர். ஏன் குஞ்சு இல்லப்பா, நீங்க மைனர் குஞ்சுடியல, அதான் கேக்குறேன். என் பேரே மைனர் குஞ்சு. ஓ, யுவர் நேம் இஸ் மைனர் குஞ்சு. வயசுக்கு வந்த பிள்ளைகளை உப்புறா என் பேரை கேட்டா கிடுக் 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 கிடுக்னு ஆட. ஏன் ரொம்ப லூஸ்டாக்கா? இல்ல உங்களுக்கு எப்படி ஆடும்? நம்ம கைப்படாத பிள்ளைகளே கிடையாது. மைனர் குஞ்சுன்னு பேர் கேட்டா வயசுக்கு வந்த பிள்ளைகளுக்கு என்ன லூஸ்டாக்கா? என்ன வயசுக்கு வந்த பிள்ளைகள் எல்லாம் நம்ம கைப்படாத பிள்ளைங்க நம்ம ஏரியாக்குள்ள யாரு? வயசுக்கு வந்த பிள்ளை வயசுக்கு வந்த பிள்ளை எப்படி சொல்றீங்க? எல்லாம் மைனர்னா கையில பூ தான் சுத்தி இருப்பா, நீங்க என்ன காப்பு கட்டி வந்திருக்கீங்க? இந்த குஞ்சுக்கு வித்தியாசமா இருக்கு. என்ன குஞ்சுப்பா? இப்ப குஞ்சு விரதத்துல இருக்கு. மைனர் குஞ்சு. அப்ப தைரியமா பேசலாம். அப்படிலாம் நினைச்சிடாத. வேற என்ன? காப்பு கட்டிருக்கேன் நினைச்சியா? காப்பு கையில தான் கட்டியிருக்கேன், வேற இடுப்புல கட்டல. மைனர் குஞ்சு. மைனர் மைனர் குஞ்சுக்கு கட்டல. வயசுக்கு வராத பிள்ளை எப்படி சொல்றீங்க? மைனருக்கு தான் காப்பு கட்டிருக்கு, மைனர் குஞ்சுக்கு கட்டல. கட்டல. எந்த குஞ்சுக்கு? மைனர் குஞ்சு. என் பேரை தான் சொல்றேன். உங்க பேரோ? எவ்வளவு பெரிய பிரச்சனையும் தப்பிச்சு வந்தேன் நானு. அதத்த பண்ண வரைக்கும் பெருமையா சொல்லிட்டு இருந்தேன். ஏரியாக்குள்ள ஒரு வயசு பிள்ளைய கற்பழிச்சு விட்டேன். விடிய காலம் 3 மணி. வேடிக்கை. நெசம்யா என்ன சொல்றீங்க? விடிய காலம் கருக்கல்ல 3 மணிக்கு. 3 மணிக்கு எல்லாம் அசந்த நேரம் வீட்டுல ஏறி ஓட்ட பிரிச்சு உள்ள இறங்கிட்டேன். இறங்கி சம்பவம் முடிஞ்சு. ஊரே கூட்டிட்டாங்க. அப்புறம் வாசத்தலுக்கு வந்த பொம்பளை பூரா பாத்துட்டாலும் என்னைய. ஆஹா, குஞ்சு வேலையை பார்த்துட்டான் என்ன வேலை அப்படின்னு ஊரே திரண்டு வந்துருச்சு. எந்த குஞ்சு? எந்த குஞ்சு? எந்த குஞ்சு? மைனர் குஞ்சு தான் சொல்றேன். மைனர் குஞ்சு. ஊரே திரண்டு வருது. சரி, எஸ்கேப் ஆகி கற்கல்ல ஓடிட்டு இருக்கேன். ஓ விடிய காலம். விடிய காலம். அம்புட்டு பேரும் வெளியே வரதுக்கு வந்து காட்டுக்குள்ள உட்கார்ந்துருக்காங்க. அவர் போய் கதை சொல்றாருன்னு மட்டும் நினைக்காதீங்க, ஒரு அனுபவத்துல நடந்த உண்மையத்தான் கதையா சொல்றாரு. விடிய காலம் கற்கல்ல அவன் சொம்புல தண்ணியோட போய் வெளியே உட்கார்ந்துருக்காங்க. சரி, நான் அது வழியா தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கேன். வந்த ஊரா அம்புட்டு பேரும் குஞ்சப்புடி 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 குஞ்சப்புடின்னு சத்தம். உருப்படியா சொல்லி இருக்கணும்ல. சரி சரி சரி. பூரா வெளியே உட்காந்துருக்க முறை குஞ்சப்புடி குஞ்சப்புடின்னு அவன் குஞ்ச பிடிச்சிட்டு பேசாம உட்காந்துருக்காங்க. என்ன எவனும் பிடிக்கல. அபச்சாரம் நான் பண்ணது விபச்சாரம். எஸ்கேப் ஆயிட்டேன். அங்க தப்பிச்சு நேரம் அங்கேதான் வந்து நிக்கிறேன். தள்ளி நின்னப்பா. நம்ம போக்சோ சட்டத்துல உன்னை பிடிச்சு உள்ள போடுற என்ன போன் அடங்கு. ஏமா இவர் சொல்லலன்னா உனக்கு எப்படி தெரியும்? தெரியுதா? இவர் சொல்றது உண்மை நினைக்கிறீங்களா? இல்ல, சேலுக்கு 3 மணிக்கு ஓட்ட பிரிச்சு குதிச்சாரா, ஒரு பொண்ணை கற்பழிச்சாரா. ஒத்துக்க மாட்டேன். நான் ஒத்துக்க மாட்டேப்பா. அங்க இருந்து உடியாண்டாங்களா? ஒத்துக்கவே மாட்டேன். அப்ப நான் உன்னை கற்பழிச்சா தான் ஒத்துக்குருவேன். கற்பழிக்கிறதுனா என்ன? அதுக்கெல்லாம் செஞ்சு காமிங்க. மை காட், ரொம்ப டிஃபரெண்டான கேள்வியா. நீங்களும் மறந்துட்டீங்களா? இப்பதான் அந்த வேலையை முடிச்சிட்டு வந்திருக்கேன். மறந்துட்டியாவா? மிஸ்டர் மைனர் குஞ்சு, அப்படி சொல்லு. இந்த கற்பழிக்கிறதுனா என்ன? கற்பழிக்கிறது என்பது அவருக்கே மறந்து போயிடுச்சு. சும்மா சும்மா சொல்லுவல்ல. இல்ல, ரொம்ப நாள் ஆயிடுச்சுல, அப்புறம் மறக்கத்தானே செய்யும். யார் ரொம்ப நாள் ஆச்சு? இல்லப்பா, காப்பு கட்டிருக்கீங்க. ஏமா அவருக்கு தான் மறந்து போச்சு, உனக்கு தெரியாதா? காப்பு கையில தான் கட்டியிருக்கேன். மறுபடியும் சொல்றேன். கையில கட்டியிருக்கேன், கையை தள்ளி வச்சுக்கிடுவேன். மறந்து போச்சு. மத்த வேலையெல்லாம் அது பாட்டுக்கு நடந்துகிட்டு தான் இருக்கேன். தெரிஞ்சுக்க. கற்பழிக்கிறதுனா என்னன்னு கேக்குறேன். என்ன கற்பழிக்கிறது என்பது என்ன? என்ன கருப்பா இருக்கிறது அழிக்கிறது. கருப்பா இருக்கிறது இந்த மைய வரைஞ்சிருக்கேன், கண்ணுல புருவ இருக்கு, இந்த மீச இருக்கு. வாங்க போய் அடிச்சுட்டு வருவோம். இப்பவே பவுடர் அடிச்சிட்டு கிளம்பலான்னு பாக்குறியா? என்னப்பா கற்பழிக்கிறது ஒரு பெண்ணை கெடுக்கிறது. கெடுக்கிறதுனா என்ன? கெடுத்து கட்டுப்பட்டா பிரிச்சுக்குள்ள வச்சுக்குறோம். இதாங்க அந்த பச்சை பப்ளிக் இதாங்க ஒன்னு சொல்லுங்க. ஒன்னு அழுகாதமா 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 இதாங்க அழுகாத கசாமர். ஒரு அவசரப்படாத, கற்பழிச்சு காட்டு. அட இரு, மூடு வார்த்தையும் கொஞ்சம் இதாங்க ஒன்னு சொல்லுங்க புரியுற மாதிரி, இல்லைன்னா செஞ்சு காமிங்க. மைனர் குஞ்சுக்கு மூடு வர வேணாமா? அழுகாத, வாயை பத்து. சங்கு ஊது. ஏன் வாயை பத்து சொல்ல? உன் வாயை பத்துனே. எனக்கு கற்பழிக்கிறதுனா என்னன்னு தெரிஞ்சாகணும். அலேசப்பா இரு. ஆமா ஆமா, நான் என்னைய போய் சாப்பு. அது வெளியே தெரியக்கூடாது. சொல்லி தெரிவதல்ல மன்மத கலைடானா. இப்ப ஒரு டீ கடை வைக்கிற. டீ கடை வைக்க போறதுக்கு முன்னாடி உனக்கு கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? உனக்கு டீ கடையில வேலை பார்த்த அனுபவம் இருக்கா? அனுபவம் இருக்கா? ஏற்கனவே டீ கடை வச்சிருக்கியா? உனக்கு கடன் கொடுக்கலாமா கேட்பாங்க. மளிகை கடை வைக்க போறேன்னு காசு கேட்டினா? கேட்டேனா? மளிகை கடையில வேலை பார்த்திருக்கியா? பாத்திருக்கியா? மளிகை கடை வச்ச அனுபவம் இருக்கா?
இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. கேட்பாங்க. கல்யாணம் பண்றதுக்கு காசு கேட்கல, கேட்கல. ஏற்கனவே கல்யாணம் பண்ணிருக்கியா, ஆ, யாரோடைய குடும்பம் நடத்திருக்கியா அப்படின்னு கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. ஏன்? ஏன்? அது அவனா தெரிஞ்சுக்கிற விஷயம்தான் மன்மத எனக்கு கலை. தெரியணும். நான் சொல்லி தர்றேன், பதறாத, அவசரப்படக்கூடாது. மைனர் குஞ்சுக்கு மூடு வரணுமா இல்லையா? ஏன் மைனர் கொஞ்சம் செட்டுக்கு போய் வருஷக்கணக்காயிடுச்சு. எவன் சொன்னா உனக்கு? எவனோ ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான். இந்தாம்மா என்னைக்குமே செட்டுக்கு போகாத. அதுக்காக முட்டையும் பாலும் வச்சு இந்த காப்பு கட்டிக்கிட்டு இப்ப விரதமா இருக்கிற காரணமே. முதல்ல ஓவர் இதே வேலையா இருந்தா ஆம்பளை கிட்ட விட்டு கொடுத்து பேசி பழகு. எதை கொண்டு போய் விடுறது, எதை குடுக்குறது? விடுறதும் கொடுக்கறதும் இல்ல. இல்ல, விட்டு கொடுக்கறதுனா விட்டு கொடுக்கறதுனா அனுசரிச்சு போறது. அனுசரிச்சு ஒரு நடந்துக்கிறது. ஆணும் பெண்ணும் அனுசரிச்சு போனா தான் குடும்பம் நடத்தலாம். அந்த அனுசரிச்சு போறதுன்னா என்ன? தெரியல. தெரியல. கல்யாணம் ஆயிடுச்சா உனக்கு? கல்யாணம் ஒரு தடவை கூட ஆகல. ஆமா, எனக்கு 32 டவுட் ஆயிருக்கு. இல்ல முகரக்கட்டை. இல்ல இல்ல இதே வேலை கல்யாணம் ஆகல. கல்யாணத்துக்கு போயிருக்கியா? கல்யாணத்துக்கு போனா அந்த கல்யாணம் நின்னுல போடும். அவ்வளவு ராசியான ஆளா நீ? சரி, கல்யாணம் காட்சி நடக்கிறத பாத்திருக்கீல்ல? பாத்திருக்கேன். பொண்ணு மாப்பிள்ளைய மணவரையில உட்கார வச்சு உட்கார வச்சு வேற எதுவும் எதிர்பார்க்கறாது இல்ல, இல்ல, உட்கார வச்சு ஒரு சம்பவம் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க சொல்றேன். ஒரு குடத்துல மஞ்சள் தண்ணியை ஊத்தி ஊத்தி ஒரு மோதிரத்தை தூக்கி அந்த குடத்துக்குள்ள போட்டு போட்டு 2 பேரும் உள்ள விடுங்க, எதுக்குள்ள குடத்துக்குள்ள கையை விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்களே, அது ஏன்? ஏன்? யார் மோதிரத்தை எடுக்கலாம்னு டெஸ்ட் வைப்பாங்க. டெஸ்ட். அதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்? அதுதான் பண்பாடு. என்ன பண்பாடு? இதுல யார் எடுக்கிறாங்கன்னு வீரத்தை பாக்குறதல்ல. நல்ல பொண்ணு மாப்பிள்ளையா இருந்தா என்ன செய்யும்னா, என்ன செய்வாங்க? 2 பேரும் உள்ள கையை விட்டனே பொண்ணு நினைப்பாலாம், என்ன இருந்தாலும் நம்ம வீட்டுக்காரர் ஆம்பளை சபையில அசிங்கப்படக்கூடாது, அவர் எடுக்கட்டும் அப்படின்னு இவ உள்ள சும்மா கையை விட்டு கிண்டிக்கிட்டே இருப்பா. கிண்டிக்கிட்டே இருப்பாங்க. சில மாப்பிள்ளைக்காரன் என்ன செய்வான்னா, பொம்பளை பிள்ளை அவளுக்கு நம்ம விட்டு கொடுத்து போவோம், நம்ம வீட்டுக்கு வந்திருக்கோம், அவெல்லாம் எடுத்துக்கிறட்டும் அப்படின்னு அவன் கையை விட்டு கிட்டிக்கிட்டே இருப்பான். கிண்டிக்கிட்டே இருப்பாங்க. 2 பேரும் கிண்டிக்கிட்டே இருந்தாங்கன்னா மோதிரத்தை யார் எடுக்கிறது? யார் எடுக்கிறது? நான் எடுப்பேன். எடுக்கக்கூடாது. அப்படி 2 பேரும் விட்டு கிண்டிக்கிட்டே மோதிரத்தை எடுக்காம இருந்தாங்கன்னா அப்ப தெரிஞ்சுக்குவாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போற பொண்ணு மாப்பிள்ளை நல்ல குடும்பம். இதுல முதல்ல ஆம்பளை வேகமா நான் எடுத்துட்டேன்னு தூக்குனான்னு வச்சுக்க, தூக்குனானா அந்த பொண்ணு தெரிஞ்சுக்கிடுவா, இவங்கிட்ட நம்ம எச்சரிக்கையா இருக்கணும், நம்ம ஏதாவது அவசரப்பட்டு செஞ்சோம்னா குனியை வச்சு குத்துவேன், நம்ம விட்டு கொடுத்து போயிடணும், நல்லது. அவ தெரிஞ்சுக்கிடுவா. பொம்பளை வேகமா நான் எடுத்துட்டேன்னு தூக்கிட்டான்னா இவன் அப்பவே தெரிஞ்சுக்கிடுவான், இந்த மூதேவி நம்மகிட்ட எதையும் விட்டு கொடுத்து போக மாட்டா, நம்ம தான் இவட்ட அனுசரிச்சு போகணும் அப்படிங்கறத காட்டுறத, விட்டு கொடுத்து போறத காட்டுறதுக்கு தான் இந்த சடங்கு இருக்காது உள்ள. அப்ப இங்க பாருங்க, நான் ஒரு தடவை கூட கை விடவே இல்ல தெரியுமா? நானும் தான் கையை விடலாம்னு பாக்குறேன், எங்க இடஞ்சிக்குது இந்த இல்ல. வாங்க வாங்க போவோம். என்னமோ விடாத மாதிரியே பேசிட்டு இருப்பியா? நீ அவசரப்படுற. இப்ப காப்பு கட்டு இருக்கு, இந்த கையை விட முடியாது, இந்த கை ஓகேவா? பானையில தண்ணி கொட்டார சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, பொண்ணு மாப்பிள்ளை உட்கார, இப்ப நான் கேட்கறேன், எல்லாரும் கேட்கறேன், கேளுங்க. பொண்ணு மாப்பிள்ளை உட்கார வச்சு தேங்காய் உருட்டி விளையாடுவாங்க, கவனிச்சிருக்கீங்களா? இங்கிட்டு இருந்து பொண்ணுகிட்ட உருட்டுவா, பொண்ணு அங்கிருந்து இங்கே உருட்டுவா, அப்பளத்தை தூக்கிட்டு தலையில் விட்டு நொறுக்குவாங்க. இதெல்லாம் ஏன்? எதுக்கு செய்யறாங்க? எதுக்கு செய்யறாங்க? இது செய்யறது சரியா தப்பா சொல்லுவா? நான் தான் ஒரு தடவை கூட கல்யாணம் பண்ணலையே. தப்புங்கிறேன் நான். என்ன சொல்றீங்க? இதெல்லாம் இப்ப அவசியமே இல்லை. ஏன்? இந்த முறையெல்லாம் எதுக்காக வச்சான்னா, அந்த காலத்துல பாலிய விவாகம் 5 வயசு பிள்ளைக்கும் 7 வயசு பயலுக்கும் கல்யாணம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கல்யாணம்னா என்னன்னு தெரியுமா? தெரியுமா? எனக்கே தெரியல. அவங்கள சிரிக்க வைக்கிறதுக்காக தேங்காய் எடுத்து உருட்டுறது, மாங்காயை கொடுத்து வெடுக்கு வெடுக்குன்னு புடுங்கிறது, அப்பளத்தை தூக்கி போட்டு தடா தடா நொறுக்கிறது, அப்ப 2 வாய் விட்டு கெக்கன்னு சிரிக்கிங்க, அப்ப சந்தோஷம் செஞ்சது. இன்னைக்கு எருவு மாடு கணக்கா 2ஐயும் உட்கார வச்சுக்கிட்டு அப்பளம் தூக்கி போட்டு தலையில் நொறுக்குறாங்களே, இதெல்லாம் சரியா? சரியா? தெரியுதா? தெரியுதா? இப்ப எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்க. இப்ப நம்ம என்ன செய்யணும்? ஒரு செய்யலாம், அவசரப்படாத, செய்யலாம். எப்ப செய்யணும் கணக்கு வேணாமா? என்ன செய்யறது? இல்ல ஏமாந்து போகுது. நீ அவசரப்படுற, உனக்கு அந்த அவசரம் இருக்கு. என்ன அவசரம்? என் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சுக்கிறேன்னா, ஏன் போய் பெருங்காலிட்ட அடி வாங்குறதான்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சும்மா தேவையா நமக்கு? நான் உன்னை கேட்கறேன், இங்க நீ விவரம் தெரிஞ்ச பிள்ளையாண்டா இதுக்கு பதில் சொல்லு. கேளுங்க. ஆசை இல்லாத மனுஷன் இருக்கானா? எப்படிங்க இல்லாம இருப்பேன்? எல்லாருக்கும் ஆசை இருக்கும்ல? இருக்கும். ஏதோ சின்ன சின்ன ஆசை இருக்கு. சின்ன ஆசை. எல்லா பயலோட ஆசையும் நிறைவேறுதா? எப்படிங்க ஏறும்? அதெல்லாம் நிறைவேறாது. இல்ல, ஆசை எப்படி நிறைவேறும்? இப்ப நிறைவேறாத ஆசையோட ஒருத்தன் செத்து போறான். செத்து போட்டானா அபசகுணமா செத்துட்டான்னா பிரச்சனை இல்ல, செத்துட்டேன் தொலைஞ்சு போறான்னு விட்டுறலாம். ஆனா சாகிறதுக்கு முன்னாடி தொண்டைக்கு நெஞ்சுக்கு இழுக்கும் தெரியுமா? அப்படி இழுக்கும் தெரியுமா? அப்படி இழுத்துச்சுன்னா
அப்ப என்ன செய்வாங்கன்னா, என்ன செய்வாங்க? எது மேல ஆசைப்படுதோ அதை செஞ்சு நிவர்த்தி பண்ணுவாங்க. என்ன செய்யணும்? இப்ப அவங்க எது மேல ஆசைப்படுறாங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? சொல்லுவாங்க, பக்கத்து வீட்டுக்கார சொல்லுவாங்க, எப்படி? இவனுக்கு தங்கத்து மேல ஆசை இருக்கு, சங்கிலி மோதிரம் போடுறதுல நிறைய ஆசைப்படுவான். அப்படி ஆசை உள்ளவனா இருந்தா அவனுக்கு என்ன செஞ்சா அந்த உசுறு பிரியும்? என்ன செய்யணும்? ஐயோ பைத்தியம், இது கூட தெரியல. தங்கத்தை அப்படி பால்ல உரசி அந்த பாலை வாயில ஊத்துவாங்க. தங்க பால்ல உரசலாமா? ஒரு பேருக்கு தான். அப்படி உரசி ஊத்துனோடனே அப்படின்னு போயிடும். இப்ப மண்ணு மேல ஆசை உள்ளவனா இருந்தா என்ன செய்வாங்க? மண்ணை பால்ல உரசி வாயில ஊத்துவாங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட். வீட்டு மேல ஆசை உள்ளவனா இருந்தா அந்த வீட்டு செவுத்த லேசா சுரண்டி பால்ல உரசி ஊத்துவாங்களா? ஊத்திடுவாங்க, செத்து போவான். பொம்பளை மேல ஆசை உள்ளவனுக்கு எதை உரைச்சு ஊத்துவாங்க சொல்லு? பொம்பளை பிள்ளைய பால்ல உரச முடியாதேப்பா. சொல்லு. என்ன பண்ணுவாங்க? தெரியல. பொம்பளை மேல ஆசை இருக்குன்னு எப்படி நம்புறது? ஒரு கிழவன் தொண்டைக்கு நஞ்சுக்கு இழுத்து கிடப்பான், இழுத்து கிடப்பான். அப்ப பக்கத்து இருக்கார கிளை வந்து சொல்லுவான், டே இவன் சாதாரண ஆள்ல, பெரிய பொம்பளை சோக்காளி. இப்ப 4 வருஷத்துக்கு முன்னாடி கூட பக்கத்து ஒரு கிளவியை வச்சிருந்தான். அதனால இவனுக்கு அந்த ஆசை தீரணும்னா அதை செஞ்சாத்தான் உங்களுக்கு வந்து கண்டிப்பா உசுறு பிரியும் சொல்லுவேன். இத செய்யணும். அப்ப என்ன செய்வாங்க தெரியுமா? கிளவிக்கு ஆள் விட்டுருவாங்க. கிளவி இழுத்துட்டு கிடக்கான். அந்த கிளவி அடிச்சு மோதி வருவா. எப்படி? ஐயா என்ன பத்த ராஜா, என் ஜீமா, என் ஜாமா அழுது வருவா. அந்த கிளவி சத்தம் கேட்டோன்னே கிழவனுக்கு ஓவரா இழுக்கும். எப்படி இழுக்கும்? கிளவி அடிச்சு மோதி வீட்டு வாசல்ல வந்து நிற்பால்ல, சொந்த வந்தம்லாம் சுத்தி அழுதுட்டு இருக்கும். எல்லாரும் வெளியில போங்க, தாத்தாட்ட கொஞ்சம் நான் தனியா பேசணும் அப்படின்னு உள்ள போய் எல்லாத்தையும் போக சொல்லிட்டு கதவை அடைச்சிருவாங்க. அடைச்சிட்டு தலைமேட்டில் நின்று கிழவனை பார்த்து சொல்லுவா, என்ன பெத்த ராஜா நீ எப்படி எல்லாம் செஞ்ச, நல்லது கெட்டது இப்ப செய்ய முடியாம கிடக்கையாடா பாவி, என்ன செய்ய முடியாம அப்படின்னு கிழவன் சாடியிலே சொல்லுவான். எடுவட்ட வேலை உன்னால செய்ய முடியும், என்னைய செய்ய சொல்றியாடா, வெளியே தெரிஞ்சா செருப்பிட்டே அடிப்பாங்கடா நம்மள. என் தங்கமே உனக்கு எத்தனை நண்டி தொங்குமே நீச, என் ஜாமி உனக்கு எதை நினைச்சு இழுத்துட்டு கிடைக்க எனக்கு தெரியுமுடா ஐயா. ராஜா போறது தான் போற, இந்த புண்ணியம் செஞ்ச இடத்த பார்த்துட்டு போடா. அதோட சோழி முடிஞ்சிடும். இப்ப நான் இழுத்துக்கிட்டு கிடைக்கேன், இதேதான் செய்வோம். உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக. உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக. எதுக்காக கண்ணே எதுக்காக, நீ எப்பவும் இப்படி எட்டி இருப்பது எதுக்காக? வந்து கலகம் செய்வதும் எதுக்காக, கண்ணுக்குள்ளே வந்து கலகம் செய்வதும் எதுக்காக? காதுக்குள்ளே வந்து முடிவு சொல்லிடு மெதுவாக. உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக. பள்ளியில் இன்னும் ஒரு தரம் படிக்கணுமா, இல்ல பைத்தியமா பாடியாடி நடிக்கணுமா? பள்ளியில் இன்னும் ஒரு தரம் படிக்கணுமா, இல்ல பைத்தியமா பாடியாடி நடிக்கணுமா? துள்ளி வரும் காவேரியில் குதிக்கணுமா, துள்ளி வரும் காவேரியில் குதிக்கணுமா? சொல்லு சோறு தண்ணி இங்கு எதுவெல்லாம் மனம் கிடக்கணுமா? உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக. இலங்கை நகரத்திலே இன்பவல்லி நீ இருந்தால் இந்து முக சமுத்திரத்தை இங்கே இருந்து தாண்டிடுவேன். இலங்கை நகரத்திலே இன்பவல்லி நீ இருந்தால்
உலகத்தை இங்கே இருந்து தாண்டிடுவேன் மேகம் போலவான வீதி எங்கிலுமே மிதந்திடுவேன் மேகம் போலவான வீதி எங்கிலுமே மிதந்திடுவேன் இடி மின்னல் மழை புயல் எது வந்தாலும் தாங்கிடுதே உனக்காக எல்லாம் உனக்காக இந்த உடலும் உயிர் கொண்டு இருப்பது உனக்காக எதுக்காக கண்ணே எதுக்காக நீ எப்பவும் இப்படி எட்டி இருப்பது எதுக்காக கண்ணுக்குள்ளே வந்து கலகம் செய்வதும் எதுக்காக கண்ணுக்குள்ளே வந்து கலகம் செய்வதும் எதுக்காக இந்த காதுக்குள்ளே வந்து முடிவை சொல்லிடு மெதுவாக உனக்காக எல்லாம் உனக்காக இந்த உடல் உயிர் ஒட்டி இருப்பது உனக்காக. உனக்கு அதுவும் தோணுதா எங்க சொல்லு என்னோட காதல சொல்லிடுவா கமான் கமான் வா படபடன்னு சொல்லிட்டு கிளம்புவோம் சிந்தாமணி கோயிலே எங்க இருக்கு? வணக்கும் போது செந்தாளம் பூ மலரே அப்படியா செண்டாமணி கோயிலே மணக்கும் போது செண்டாலும் போமடலே பொன்ன தழுவாமலே ஒரு சுகமில்லையே தினம் தவிக்கின்ற மனதுக்குள்ளே என் மகிழே சிந்தாமணி குயிலே குயிலே சிந்தாமணி குயிலே சேர்த்து வச்ச முத்துச்சார பூத்திருக்கும் ரச்சத்திலோ சிந்துரடி நீ சிரிச்சா சிவந்திருக்கும் வெப்பமட இதழ் விரிச்சா சேர்த்து வந்த முத்துத்தார தோட்டி வச்ச நத்துத்திர சிந்தலடி நீ சிரித்தோ சவத்திருந்த தப்பவல இதழ் விரித்தோ அரம்ப சொந்தமின்றி தொடலாமே அனந்த சொர்க்கம் கொண்டு வரலாமே அனந்த சொந்தமின்றி தொடலாமே அரம்ப சொர்க்கம் கொண்டு வரலாமே இந்த ஊர்வலத்திலே ஒரு ஊரேரிலே நான் ஊர் போல வரலாமா என் மகிழே சிந்தாமணி குயிலே குயிலே சிந்தாமணி குயிலே தாவி வந்த பூங்கொடிக்கு தங்கத்தீன பந்தலிட்டு தாங்கி கொண்ட மகராசா தழுவி கொள்ள தானே என்ன தொடலேசோ தாவி வந்த பொங்கலுக்கு தொண்டத்தில மண்டலிட்டு தாங்கி கொள்ள மகராசா தழுவி கொள்ள தானே என்ன தொடலேசோ ராசா அரம்ப சொந்தமின்றி வரலாமே அனந்த சொர்க்கம் தொடலாமே ஆரம்ப சொர்க்கம் இங்கே தொடலாமே ஆரம்ப சொர்க்கம் இங்கே வரலாமே மார்பீடிலே ஒரு பூ போலவே நான் நூறு மலரனுமே என் மகிழே சிந்தாமணி குயிலே மணக்கும் போது செந்தாழம் பூ மலரே உன்னை தழுவா